ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேவியத்தான் மிஸ்ட்ரியோட மித்தாலஜிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மித்தாலஜிக்கல் எவிடன்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது இந்த லிவித்தான்றது ஒரு ஜாயிண்ட் சி சர்பெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது கடலில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாம்பு தான் இந்த லெவியத்தான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த லெவியத்தனை பற்றி நிறைய மித்தாலஜிஸில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கிறிஸ்டியானிட்டி அப்புறம் ஜூயிஷில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லெவியத்தனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக கடவுள் இந்த பூமியை கிரியேட் பண்ணும்போது லெவியத்தான்ற இந்த பாம்பே கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுவும் முக்கியமாக 2 பாம்பை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒன்று மேல், அப்புறம் இன்னொன்று ஃபீமேல். அதுக்கப்புறம் தான் கடவுளே யோசிச்சார், இந்த 2 பாம்பும் ரொம்ப ஈவலாக இருக்குது, இந்த பாம்பை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண விட்டால் இது உலகம் ஃபுல்லாக பெருகி இந்த உலகத்தையும் அழிச்சிரும்னு சொல்லிட்டு அந்த பெண் பாம்பை மட்டும் கடவுள் அழிச்சிட்டாரு. இந்த ஆண் பாம்பை மட்டும் உயிரோட விட்டுட்டாரு. ஏன் உயிரோட விட்டாருன்னா, எப்போ மனுஷங்களுக்குள்ள ஈகோ, போட்டி, பொறாமை அதிகமாகுதோ, அதே மாதிரி நியாய தர்மம் அழியுதோ, அப்போது இந்த லெவியத்தான் அந்த கெட்டவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் இந்த லெவியத்தானை கடலுக்கடியில் சிறைப்பிடித்து வச்சாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த லெவியத்தான் உலகத்தில் அழிச்சிட்டு இருக்கும்போது இதை தடுக்கிறதுக்காக கடவுள் வானத்திலிருந்து ஒரு ஸ்வாடோட கீழே இறங்கி இந்த லெவியத்தானை கொல்லுவார். அதேமாரி கொன்று இதை செலப்ரேட் பண்ணுற விதமாக இதோட கறியை நல்லவங்களுக்கு கூட சேர்ந்து பகிர்ந்து ஒரு விருந்து மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லவங்களை கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லியிருக்காங்க, முக்கியமாக கிறிஸ்டியானிட்டியில். ஸோ அதேமாரி இந்த லெவியத்தான் இப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி கடலில் இருக்க இந்தமாரி உயிரினங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற ஆங்கிலர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு பார்க்கவே கொடூரமாக இருக்க இந்த மீன் கடலுக்கு அடியில் மட்டும்தான் வாழும், நிலத்து மேலே வரவே வராது. ஆனால் இப்போ இந்த ரீசண்டாக இந்த மீன் நிலத்துக்கு மேலே வந்திருக்கு. அதேமாரி இதுமாரியே இன்னொரு மீன் ஒன்று இருக்குது, அதோட பேர் ஓர் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓர் ஃபிஷ் என்னென்னா, இதுவும் கடலுக்கு அடியில் வாழ்கிறக்கூடிய ஒரு மிருகம் தான். ஆனால் இது மேலே வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு அழிவு ஏற்படும் போது தான் இந்த ஓர் ஃபிஷ் அதோட எச்சரிக்கையாக தான் இது கடலுக்கு மேலே சாகும். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இந்த மாதிரி கடலுக்கு மேலே வர்றது ரொம்ப நாள் கழித்து வந்திருக்குன்னா அப்போது லெவியத்தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் நம்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த மித்தாலஜிக்கல் வைஸாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லெவியத்தான் வரப்போகுது. ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் நியாயம் தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால. ஸோ இதுதான் இப்போது நம்மளுக்கு கிடைச்ச மித்தாலஜிக்கல் எவிடன்ஸ். இப்போ நம்ம சயின்டிஃபிக் எவிடன்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது லெவியத்தான்றது சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மித்தாலஜிக்கலாக ஒரு புராண கதையாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஆர்கியாலஜிக்கலாக அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் வாழ்ந்ததுக்கான தடயமே இல்லை. அதேமாரி நிறைய பேர் கூகுள் மேப்ஸில் சும்மா ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்தமாரி ஒரு இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்தோட சிம்பிளை பார்க்கும்போதே உங்களுக்கு ஏதோ ஒரு பாம்போட தலை மாதிரி தெரியும். ஆக்சுவலாக நிறைய பேர் இதை பார்த்துட்டு தான் லெவியத்தான் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்டியா பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு டெக்டானிக் பிளேட், அதாவது நிலத்தட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலத்தட்டை பார்த்துட்டு தான் நிறைய பேர் இது லெவியத்தானோட தலை தான் இங்கே தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் லெவியத்தான்றது ஒன்று இல்லைனாலும் லெவியத்தான் மாதிரி இன்னொரு ஒரு கிரியேச்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் பேசிலோசாரஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பேசிலோசாரஸோ பார்க்க பாம்பு மாதிரியே ஒரு 70 அடி கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக எகிப்த் அப்புறம் ஜார்டன், அதாவது மிடில் ஈஸ்ட் சைடில் தான் இது அதிகமாக வாழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லெவியத்தானுக்கு இருக்கிற சயின்டிஃபிக் எவிடன்ஸ். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் இந்த லெவியத்தானை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் தீபக் ஸ்டோரிஸ்.